பிரிட்டிஷ் மக்களை பற்றி நம்ம என்ன நினைப்போம்? அதாவது ஆங்கிலேயர்கள் பற்றி நம்ம என்ன நினைப்போம்? நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிட்டாங்க, நம்மளோட அடிமைப்படுத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஆட்களுக்குள்ளேயும் நல்லவர்கள் இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் ஜான் பென்னிக்விக். சில பேர் ஜான் பென்னிக்விக்கை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். ஜான் பென்னிக்விக் யார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையை கட்டி கொடுத்தவர். அவரை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த டேமை கட்டுறதுக்கான வேலையை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த டேம் கட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் வறட்சி இருக்குது. அதிலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டேமை கட்டணும்னு நினைக்கிறாங்க. கட்ட ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பெரிய மழை தண்ணியோட தண்ணியாக கட்டியிருந்த கட்டடம்லாம் போயிடுச்சு. மறுபடியும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ண முன் வரலை. அதுக்கப்புறம் இவரோட சொத்துக்கள் இங்கிலாண்டில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதை விற்று அந்த சொத்தில் விற்ற காசுலேருந்து எடுத்து மறுபடியும் அந்த டேமை கட்டி கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சுற்றி இருக்கிற மக்கள் வீட்டில் ஆண் குழந்தைகள் பிறந்தா ஜான் பென்னிக்விக் பேர் வைக்கிறதையும், அதே பெண் குழந்தைகள் பிறந்தா ஜான் பென்னிக்விக்கோட அம்மா பேரை வைக்கிறதையும் வழக்கமாக வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் நம்மளோட கம்யூனிட்டி தப்பாக இருக்குது, நம்மளோட சுற்று வட்டாரங்கள் தப்பாக இருக்குது அப்படின்னா கூட, நம்மளோட செயல்கள் ரொம்ப நல்லதாக இருந்தால் நாளைக்கு நம்மளும் நல்ல செயல்களை வச்சு பேசப்படுவோம், நல்ல மனிதர்களாக நினைவுபடுத்தப்படுவோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.